டிஆர்பி ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன அரசியல்ல 12 காலம் அனுபவம் இருக்கின்ற ஒரு ஆளா. அவங்க அப்பா ஒரு சாராய வியாபாரி, அந்த சாராய வியாபாரியின் மகனாக ஒரு வாரிசு அரசியல்ல வந்த ஒரு ஆளு. அவரோட வீடியோ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் போதையில இது நம்ம தாத்தா காலத்து திமுக, நாம இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும். அப்போ பேசிக்காவே இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலயும் டிசிப்ளின் கிடையாது, குடும்பங்கள்லயும் டிசிப்ளின் கிடையாது, கட்சி அரசியல்லையும் அவங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது. ஒரு ஆட்சியாக ஆட்சி நடத்தும் போது நீ ஒரு அமைச்சர்னா ஒரு அமைச்சர் மாதிரி நீ பிஹேவ் பண்ணுங்கிற அறிவும் கிடையாது. இப்ப நாங்க ஒரு ஐடி விங்லயோ இல்ல ஒட்டுமொத்த எங்க அதிமுகவில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் போய் டிஆர்பி ராஜா வீட்டு மேல இவங்கள மாதிரி அசிங்கமா முட்டையை தூக்கி போடுறது, விளக்கமாத்த தூக்கி போடுறது, செருப்பை தூக்கி போடுறது, கல்லை தூக்கி போடுறதுன்னு ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்து அதை பண்ணியிருந்தா உங்களுக்கு அது அசிங்கம் கிடையாதா? இவங்க என்னன்னா எந்த அசிங்கத்துக்கும் பயப்படாத ஒரு அசிங்கங்கள். அசிங்கமா இருக்கவனுக்கு அவன் புத்தி அசிங்கம் தானே, அந்த புத்தி அசிங்கமா இருக்கவனுக்கு நீங்க எதை செஞ்சாலும் அவன் வந்து அதை சந்தோஷமா ஏத்துப்பான். நாம எதுக்கு அது சாக்கடையில உழந்துட்டு இருக்கு, நம்ம அந்த சாக்கடையில உழந்துட்டு இருக்க அந்த டிஆர்பி ராஜாவை எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டினாலும் அது என்ன பண்ணும், திருப்பி போய் அதே சாக்கடையில போய் தான் உழலும். ஸோ அதனாலதான் எங்க பொதுச் செயலாளர் இது குறித்து நம்ம பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு அதை விட்டுட்டார்.